ஹலோ கைஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் கடையில் பண்ணுற மாதிரி வீட்டில் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நான் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து கடாயில் வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எக்கு வந்துட்டு போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு எத்தனை எக் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் எக்கு சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த எக்கு நீங்கள் இது பண்ணும் போது வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே இது பண்ணுங்கள். ஸோ தட் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த பொடி மாஸ் மாதிரி வந்துட்டு நல்லா வெள்ளையாக உதிரியாக வரும். ஸோ அதனால தான் நான் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்துட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஒரு தட்டில் வந்துட்டு நான் எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம். ஸோ அகைன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஆயில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஆயில் நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? க்ரீன் சில்லி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆனியன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது நல்லா வந்துட்டு வதங்கணும். ஓகேங்களா? ரொம்ப நல்லா வதக்கூடாது, ஒரு மீடியமாக. ஏன்னா நீங்கள் கடையில் சாப்பிட்றீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஆஃப் பாயில்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மெத்தடில் தான் நான் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு ஆனியன் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குடமிளகா, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நான் எல்லாமே சாப்பிட்றதுனால நான் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு கேப்சிகம்லாம் பிடிக்காது அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மறுபடியும் வந்துட்டு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன். அதனால நான் அகைன் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் இருக்குல்ல, உங்கள் வீட்டில் டொமேட்டோ கெச்சப் இருந்தால் அது வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு பிளாக் பெப்பர் இருந்தால் அது வந்து நான் இடிச்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டில் அதான் இருந்துச்சு. ஸோ இடித்து நான் தட்டி சேர்த்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கரம் மசாலாவும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு உப்பு தேவையான அளவு இருந்தால் போட்டுக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால போடல. நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எக்கு பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த எக்குமே ஆட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ரைஸ் ஆட் பண்ணும் போது வந்துட்டு ஆஃப் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இல்லை லோ ஃப்ளேமே நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு கருகிடும், கீழே வந்துட்டு அடி பிடிச்சிரும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் பாயில் பண்ண ரைஸை வந்துட்டு நல்லா வந்துட்டு உதிரியாக வந்துட்டு சேர்த்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்பவும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உடஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மெதுவாக வந்துட்டு கிளறி விடுங்க. இதில் ஃபஸ்ட்டு மெயின் ப்ராசஸே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எதுவுமே கருக விடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆஃப் பாயிலே வந்துட்டு நான் காய்கறி வந்துட்டு ரொம்ப வேக வைக்கல, ஒரு 80% வந்துட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரைஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை எனக்கு ஃபுல்லாக பாயில் பண்ணாதான் பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு நீங்கள் அந்த மெத்தட்லேயும் வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ நான் ரெகுலராக போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா காய்.